சவுக்கடி பையன்கள் அப்படின்னு அந்த காலத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, இளவரசன் குரு கிட்ட பாடம் படிக்கிறதுக்கு போகிறான்ல, ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் படிக்க போகும்போது அவனுக்கு துணைக்கு ஒரு ஆளை அனுப்பி வைப்பாங்களாம். இந்த இளவரசன் எப்பெல்லாம் தப்பு செய்கிறானோ அப்போ அந்த குரு என்ன பண்ணுவாராம், இளவரசனை அடிக்க மாட்டார். இந்த கூட ஒருத்தன் வந்திருக்கான் பாருங்க, சவுக்கடி பையன்னு, அந்த பையனை தான் அடிப்பாராம். அந்த மாதிரி இளவரசனுக்கு பதிலாக அடி வாங்குறவனுக்கு பேர் சவுக்கடி பையன் அப்படின்னு பேருங்க. அந்த மாதிரி அந்த காலங்கள்ல இருந்து நான் வரைக்கும், ஏன் வரைக்கும், நான் ஆசிரியராக இருந்த போது வரைக்கும் பிள்ளைங்களை நாங்கள் அடிச்சிருக்கோம். நான் ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கேன். அந்த அடி தான் இன்னைக்கு என்னை ஒரு 4 பேருக்கு நல்லது சொல்லி கொடுக்க வைக்குது. அந்த மாதிரி அடி வாங்கி வந்த எல்லாருமே மிகச்சிறந்த நிலைக்கு வர்றாங்கங்கிறத பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ நாடு சிறக்கும்.